தன்மான தமிழன் வலையொலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பரப்புரையில தமிழர்களை திருடர்கள் என்று சித்தரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்ணின் மைந்தர்கள் தான் மண்ணை ஆளணும், வேற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் மண்ணை ஆளக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யாருக்கு சொல்லப்பட்டதா பாக்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியா தான் நான் பாக்குறேன். அதாவது என்னதான் இவர்கள் இந்திய தேசியம் பேசினாலும், அனைவரும் இந்தியர்கள், யார் எங்க வேணாலும் போட்டியிடலாம், எங்க வேணாலும் தேர்தலில் நிற்கலாம், வெற்றி பெறலாம், ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அவர்கள் அடிமனதுக்குள் இருப்பது என்னவோ மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் அவர்கள் மனசுல இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. தமிழகத்தை சேர்ந்த பி கார்த்திகேய பாண்டியன் ஒடிசாவுக்கு சென்று அங்கு IAS அவருடைய பணியை சிறப்பா செய்து அந்த மக்களுக்கு பல்வேறு திட்டத்தை கொடுத்ததன் விளைவாக அந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்து உளப்பூர்வமாக நன்மையை செய்ததன் விளைவாக அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் IAS பணியிலிருந்து அவர் ரிட்டையர் ஆனாலும் இவர் வந்தா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்று நம்பி அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்காங்க. அவருடைய கட்சியிலையும் அந்த நாட்டு முதலமைச்சர், ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்காரு. இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த அமித்ஷா மோடி கும்பல் தேர்தலில் எதையெல்லாம் வச்சு பிரச்சாரம் செய்யக்கூடாதோ அதையா வச்சு சமீப காலமா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழர்கள் மேல குறி வச்சிருக்காங்க. தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நான் இன்னொரு முறை பிறப்பதாக இருந்தால் தமிழனா பிறக்கணும், எனக்கு தமிழ் மொழி பேச தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தமிழ் தான் இந்த இருக்கும் மொழிகளிலேயே தொன்மையானது அப்படின்னு பேசுற மோடி அவர்கள் வட மாநிலத்தில் சென்று தமிழர்களை இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபட்டிருக்காரு. தேர்தலுக்கு பின் இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் என்னதான் நாங்க தமிழை கௌரவப்படுத்துறோம், பெருமைப்படுத்துறோம், தமிழ் மக்களுடைய பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த செங்கோலை நாங்க இந்திய பாராளுமன்றத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், அதாவது ஆடு எப்பவுமே வளர்த்தவனை நம்பாதான், வெற்றவனை தான் நம்புமா. அது போலதான் நம்பி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது பெரும்பான்மை மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதாவிலையும் காங்கிரஸாலையும் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்தவித நல்லதும் நடக்க போவதில்லை என்று தெரியும். இதை தெரியாதவர்களுடைய நிலைமை அந்த அறுக்க போற ஆடோட நிலைமைதான். அப்படிதான் நம்பி ஏமாந்திருப்பாங்க. அதாவது ஒடிசாவில் தமிழன் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஒடிசாவில தமிழன் ஆள்ற உயரத்துக்கு வந்துடக்கூடாது, அங்க ஆளக்கூடாது அப்படின்னு கொக்கரிக்கிற இந்த கும்பல் தான் தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக பாரதிய ஜனதால பாத்தீங்க அப்படின்னா முக்கிய பொறுப்புகள்ல பிறமொழியாளர்கள் தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தமிழக பாரதிய ஜனதாவோட முக்கிய பொறுப்பாளரே கேசவ விநாயகன் தான். அவர் ஒரு தமிழர் இல்ல, அவர் ஒரு மலையாளி. அது மட்டும் இல்லாம இந்த அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் தான் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. அப்போ மண்ணின் மைந்தர்கள் தான் மண்ணை ஆளணும் அப்படின்னு சொல்ற நீங்க எதற்காக பிறமொழியாளர்களுக்கு இங்க பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க? அதாவது நாம் தான் திராவிடம் என்றும் இந்தியம் என்றும் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கோம். இதை சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் தெளிவா இருக்காங்க. அந்த மண்ணை சார்ந்தவர்கள், அந்த மொழியை சார்ந்தவர்கள் தான்
அந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. நம்ம என்னைக்கு தெளிவடைய போறோம்? இது உண்மையிலேயே சொல்ல போனா அப்படின்னா இது இது போன்ற விஷயங்களுக்கு பிறகாவது தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த தேர்தல் பிரச்சாரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திட்டமிட்டு நடக்கப்படுறதா தான் தெரியுது. முதல்ல தமிழ்நாட்டுல தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு வாக்குகளை அறுவடை செஞ்சுட்டு அதன் பிறகு போயிட்டு வெறுப்பு பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. தமிழர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழர்களை இங்க பெருமையா தூக்கி பேசிட்டு அங்க போயிட்டு ஒடிசாவுல தமிழர்கள் திருடர்களை போல தமிழர்களை திருடர்களை போல சித்தரிக்கிறாங்க. பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது, அந்த சாவி தமிழர்களின் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழர்கள் மேல பழி போடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களை இவங்க திருடரா சித்தரிக்கிறாங்க. அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் தனக்கென வரலாறு இல்லாதவர்கள், திருவள்ளுவரை திருடி கொண்டவர்கள், இவர்கள் சொல்கிறார்கள் நம்மை பார்த்து திருடர்கள் என்று. அப்படி சொன்னதுக்கு எத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டுல தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. செந்தமிழன் சீமான் அவர்கள் இதற்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி நீங்க தமிழர்களை திருடர்னு சொல்றீங்க, தமிழர்களை திருடர் போல சித்தரிப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதாவிற்கு எப்படி ஒரு வரலாறு கிடையாதோ, மற்றவர்களுடைய வரலாறை திருடி கொள்வார்களோ, அது போலதான் இந்த திராவிடர்கள். கீழடியில தமிழர்களுடைய தொன்மம் இருக்கு, தமிழனின் நாகரிகம் இருக்கு. இதையெல்லாம் திராவிட நாகரிகம், திராவிட தொன்மம் என்று திருடி கொள்பவர்கள், தமிழர்களுடைய வரலாற்று சின்னங்களை அழித்து தன்னுடைய அந்த வரலாறுகளை திணிக்க முற்படுபவர்கள் சொல்கிறார்கள் தமிழர்களை திருடர்கள் என்று. தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. மற்றவர்கள் எல்லாம் யார் அந்த மண்ணை ஆள வேண்டும் என்பதிலே ரொம்ப குறியா இருக்காங்க. நாம் மட்டும்தான் இந்த விஷயத்துல ஏமாந்திருக்கோம். இதன் பிறகாவது இவர்களிடமிருந்து இந்த விஷயத்துல நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடத்தை புகற்ற வேண்டும். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, நான் இயற்கையா பிறந்த குழந்தைய இருக்க முடியாது, தாயின் வயிற்றிலிருந்து அனைத்து மனிதர்களை போலவும் நான் பிறந்த குழந்தைய இருக்க முடியாது, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் புதிய உருட்டி இருக்காங்க. அதாவது நான் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன், நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு போடுங்க. கடவுளால் அனுப்பப்பட்டவரா அல்லது சாத்தானால் அனுப்பப்பட்டவரா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுடைய சிந்தனைக்கே அதை விட்டுடுறேன். அதாவது இவர் உண்மையிலேயே கடவுளால் அனுப்பப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னா, குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படும் பொழுது அதை கண்டு இவர் சகித்து கொண்டிருக்க மாட்டார். அப்படி ஒரு சம்பவத்தை இவர் நடக்க விட்டிருக்க மாட்டார். கடவுளின் குழந்தையாக இருப்பார் என்றால், பசுவின் பெயரால் படுகொலைகள் நடக்கப்படும் பொழுது இவர் கடவுளின் குழந்தையாக இருப்பாரே ஆனால் அப்படிப்பட்ட செயல்களையே செய்ய விடாமல் தடுத்திருப்பார். இன்னும் கோயில்ல போயிட்டு தாழ்மை சாதிக்காரவங்க வணங்குனாங்க, கும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெண்ணை கற்பழித்து எரித்து படுகொலை செய்வதை பார்த்துக்கிட்டு கடவுளின் குழந்தையா இருக்கிறவரு நிச்சயமா அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதையும் அது தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதையும் கடவுளின் குழந்தையா இருப்பவரு நிச்சயமா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்குங்க, இவர் கடவுளின் குழந்தையா அல்லது சாத்தானின் பிள்ளையா என்று தெரிந்து கொள்ளுங்க. அதாவது நம்ம இனப்பெருமைய மொழி பெருமையை பேசணும் அப்படின்னா சாவனிஸ்ட் ரேசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இவர்களே இனவாதம் தான் பேசுறாங்க. அந்த இனத்தை சார்ந்தவர்கள், அந்த மொழியை சார்ந்தவர்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அந்தந்த மண்ணை ஆள வேண்டும் என்று இவர்கள் சொல்லும் பொழுது ஏன் தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாது? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். அப்பதான்
இங்க இருக்கிற இயற்கை வளம், காடு வளம், கனிம வளம் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதை மனதில் வைத்து நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலிகள். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது அபு.